தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் பட்டியல். அப்படி நான் ஒரு நல்ல ஐடியா. நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவை 2 பேரும் சேர்ந்து லோலோலோலோலோன்னு சுத்துறோம். நறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. டி நகர் திரு என் ஆனந்த் கழக பொதுச் செயலாளர். நிறுத்தலாம், வேணான்னு சொல்ல. என்ன லேடிஸ் வீக்னஸ்? 2-3 தடவை பேப்பர்ல அசிங்கமா பேர் வந்திருக்கு. திருப்பரங்குன்றம் திரு சிடிஆர் நிர்மல் குமார் கழக இணை பொதுச் செயலாளர். டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. பெரம்பூர் கொஞ்சம் அமைதியா. இப்படி சத்தம் போட்டா தலைவர் பேசுறது யாருக்கும் கேட்காது. மைக்ல பேச சொல்ல கேட்க. என்னது மைக்கில பேச சொல்றியா? மைக்கில இன்னைக்குதான் கட்சியில சேர்ந்திருக்கா, அவனுக்கு என்ன பேச தெரியும்? சி ஜோசப் விஜய். ஜோசப் விஜயா? அது எனக்கு தெரியல. சி ஜோசப் விஜய். டேய், வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். சார், இவன் ஒரு நிமிஷம் பேசலாமா? பேசி தொலை. நீங்க சொல்றது எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இது சினிமா இஷ்யூ இல்ல, இது அரசியல் இஷ்யூ. இது அரசியல் வழியாக சம்பாதிக்கிறதுக்கு போற ரூட். இது மக்களை மாற்றுறது ஐடியா. இது எப்படி இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு களத்துல நின்று போராடுறதுக்கே வலிக்கும்னா நீங்க எப்படி நல்ல அரசியல் பண்ணுவீங்க? பெரம்பூர் சி ஜோசப் விஜய். சிரிப்பு வருது. விஜய் பிள்ளைக்கா பையன். உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியும். விஜய்னா யாரு? என்ற ஒரு நடிகர். அவன் குடும்பத்தையே காப்பாத்த தெரியாத விஜய் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாத்துவாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். விஜய் அண்ணா பெரம்பூர் திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதியில நிக்க போறாரு. கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம்னு கட்சிக்காரனுங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இப்படி அநியாயத்துக்கு பயந்து போய் 2 தொகுதியில நிக்கிறிய என்ன குமார்? அவ்வளோ பயமா? தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், அரசியல் வாழ்க்கையா இருக்கட்டும், அண்ணனால 2 இல்லாம இருக்கவே முடியாது போல. பெரம்பூர் திருச்சி சங்கீதா த்ரிஷா. அம்பேத்கர் கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டு, பெரியார கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டு நீங்க எதுக்காக பெரம்பூரையும் திருச்சி கிழக்கையும் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? 2 தான் சொல்லப்படுது. ஏன்னா பெரம்பூர்ல கிறிஸ்தவர்கள் அதிகம், மதமா கிறிஸ்தவர்கள் அதிகம். திருச்சி கிழக்குல கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் அதிகம். அதனாலதான் மரியாதைக்குரிய கிறிஸ்தவ சமூகத்திலிருந்து ஒருத்தர் போன முறை போட்டி எம்எல்ஏ பண்ணாரு. மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட் தேங்க்ஸ் பா. உங்கள மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க? டேய், நாங்க அதை விட மோசமான பாளையம் திருமதி ஆர்.டி. கனிமொழி கழக நிர்வாகி. இந்த கேன்சர் அப்படிங்கிற பெரிய நோயில இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஜோதிடம் சொல்லக்கூடிய முழுக்க 100% உண்மைங்க. என்ன பண்ணுவா? சரிப்பா, விஜய் மாதிரி வெட்டவா? 1000 விளக்கு திரு ஜே.சி.டி. பிரபாகர் கழக நிர்வாகி. 1000 விளக்கு செல்வராஜுக்கு கொடுக்குறீங்களா? நாங்க இத்தனை பேர் இருக்கிறோமே, ஆளுக்கு ஒரு விளக்கு கொடுக்க கூடாது. குறுக்க பேசின அந்த நாய செருப்பால் அடிக்குமாறு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கோபிச்செட்டிப்பாளையம் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள். குமாரு, உன் ஏரியா தான். தன்னோட பொது வாழ்க்கையில 56 வருஷமா சிக்காம இருந்தவரு இப்ப சிக்கிட்டாரு. தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாக குழு. எனக்கு என்னமோ இது கோமாளி குட்ட மாதிரியே தெரியுது. போங்க. திருச்செங்கோடு திரு டாக்டர் கே.ஜி. அருண்ராஜ் கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். இவர் தானே? இவரா? ஓ, இவரா? வில்லிவாக்கம் திரு ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர். ஏண்டா, சும்மா இருக்கிறவங்க எல்லாம் தேர்தல் நிக்கணுமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா?
தெருவுல நிக்கிற நாய் நீ தேர்தல் நிக்கணுமா? தூத்துக்குடி நண்பர் திரு ஏ ஸ்ரீநாத் கழக நிர்வாகி. நீயானா இந்த சினிமால வரையாது நீயானது ஆண்டிப்பட்டி திரு வி பாண்டி தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர். ஆண்டிப்பட்டி கணவா தாத்து ஆள் தூக்குதே. ஒன்னாங்க தேனி பக்கம் வந்து மாப்பிள நீ தேனி பக்கம் வந்துடாத வந்து முடிஞ்சா சரியான ஆம்பளை ஒரு மீட்டிங் எடுத்து மீட்டி தேனி வந்து வந்தாரா நீ சொன்ன தேனிக்கு வந்துட்டு உசுரோட திரும்ப டேய் அங்கதான் நிக்கிறேன் நிக்கிறேன் தம்பி இங்கே உன்ன மாதிரி அட்டகத்து கிடையாது. இந்த வீடியோ எப்படி உட்காந்து சொல்லவா உள்ள பாடி போட்டுருக்க வெளியே சொட்டு போட்டுருக்க பூரா இழுத்து அடைச்சு உட்காந்து பூரா காமிச்சு பேசுற ஒளிமால நீ. எழும்பூர் தனி தொகுதி திரு ஏ ராஜ்மோகனன் கழக துணை பொதுச் செயலாளர். எழும்பூர் குமாருக்கு இல்லைங்கப்பா குமாருக்கு இல்லன்னு சொல்ல வந்தார். அங்கெல்லாம் ஒருத்தர் ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்கான். தலைவர் அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்புக்கு பிறகு நான் ஏன் பொம்பளையா பிறக்கணும்னு தோணுது. ஒண்ணு இல்ல மும்பைக்கு போனா 50,000 எங்ககிட்ட வந்து 5 ரூபா தான். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் எடு. டேய் நீ என்னடா கீழே உட்காந்து நிக்கிற? இப்படி கீழே உட்காந்து அந்த கூவிட்டு இருந்த. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு அவங்க கூட எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். இது எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா நீ கேள சுத்த நீ பூச்சி மூஞ்சில ஊத்துறேன். ஏண்டா எங்க தலைவர் ஆட்சியை குறிப்பாரு ஆட்டைய போடுவாருன்னு இப்படி வசனமா பேசிட்டு இருக்கியடா. ஒன்னையும் வெற்றிக்கு ஓனத்தை வச்சிட்டாங்களா? சரி இதுக்கப்புறம் அந்த வாய் ஏன பேசாம அந்த கக்கிச நம்மளுடைய டிவிகே விசில் சின்னத்துக்கும் அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. தயவு செஞ்சு ஓட்டு போட்டு கொஞ்சோண்டு சட்னி வேணா தர நக்கிட்டு போறீங்க. இப்ப நம்மளுடைய வேட்பாளர்கள் எல்லாரும் நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. மக்களுக்காக மக்கள் பணிக்காக மட்டுமே சார் தூங்கிட்டா சார். நிம்மதியா தூங்குங்க. ஊழல் கரை படியவே விடமாட்டேன். ஆஹா திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்களே. நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். விஜய்க்கெல்லாம் என்னப்பா செல்வாக்கு இருக்குது, கூட்டத்தை வச்சு சொல்றீங்களா? அதெல்லாம் வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம்ப்பா. கூட்டம் வந்துட்டா உடனே ஒரு பெரிய ஆளா? கூட்டம் ஓட்டா மாறிடுமா, ஓட்டு சீட்டா மாறிடுமா? அதெல்லாம் எப்படி மாறும்? அதெல்லாம் மாறாது. இப்படி வன்மத்துல கேள்வி கேட்கிறவங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். மறந்துட்டியா? விளங்கும்டா நாரப்பயல. யாரும் சொல்ற மாதிரி தேர்தல்லாம் கிடையாது. இது இருமுனை போட்டி மட்டும்தான். இருபத்தி 29 வயதிற்கு மேலும் வேலை வாய்ப்பில் தாமதமாகும் சூழல் உருவானால் மாதந்தோறும் பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாயும் மற்றும் டிப்ளமா படித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாயும் இளைஞர் நலநிதியாக வழங்கப்படும். விஜய் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. என்ன வாக்குறுதினா,
29 வயதாயும் அன்எம்ப்ளாய்டா இருக்கிறவங்களுக்கு, வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு மாசம் 4000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஒரு பையன் படிச்சு வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்றது ஒரு 21-22 வயசுல ஸ்டார்ட் பண்றான். இந்த 22 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் அவனுக்கு வேலை இல்லாட்டினா இவருக்கு கவலை இல்லை. அதே 29 வயசு ஆயிடுச்சுன்னா இவர் காசு கொடுப்பான்றாரு. இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு திட்டம் பாத்தீங்களா? ஏன் இது இப்படி அறிவிக்கிறார் அப்படின்னா, இந்த ஜென்சி கிட்ஸோட ஓட்டு தனக்கு இருக்கு அப்படின்னு அவர் நம்புறாரு. முதல் விஷயம், 29 வயசுக்கு மேல உள்ள யாரும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் அவங்களை ஏமாத்துறாங்க. 29 வயசுக்கு மேல இருந்தா அன்எம்ப்ளாய்டா இருந்தா நான் காசு கொடுப்பேன் அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காரு விஜய். 22-28 வயசு உள்ள பையனுக்கு கொடுக்க வேண்டியதானே, அதை கொடுக்கறதுக்கு உணர முடியல. அப்புறம் எப்படி 29 வயசு மேல கொடுத்துறேன்னு சொல்ற? எல்லாமே ஓட்டுக்காக மட்டும்தான் சிந்திச்சு பண்றாரு. என்னடா புத்தலாட்டாது? நம் தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசியலில் ஒரு புதிய எப்ப பார்த்தாலும் கேக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். சகபாத்தத்தை படைக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இசு வாயில வரல, இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். தாவைக்காவில் சற்று நேரத்திற்கு முன்பாக தான் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. முறையாக நேர்காணல் நடத்தாமல் வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று கூறி தாவைக்கவினர் சென்னையில் விஜய் கூட்டம் நடைபெற்ற நட்சத்திர விடுதி முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எல்லாரும் குப்பை தொட்டில குழந்தைய போடுவாங்க, ஆனா இவனுங்க அப்பா போட்டு போயிட்டானுங்களே. அப்ப ஏன் விருப்பம்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் டிடி எடுக்க சொல்றாங்க? அது எடுக்கணும் அவசியம் இல்ல. அவங்களே நியமிச்சு அறிவிச்சு விட்டுற வேண்டியதானே. இதுவரை கூப்பிட்டு விருப்பம் கொடுத்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டிருக்கானே. உங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கணும்னா நாங்கெல்லாம் என்ன சிறைக்க போவோம்? தலைவர் தளபதி கொடியை அன்று முதல் இன்று வரை யாரு பிடித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, உழைத்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள். இப்ப ரொம்ப உள்ள கோபப்படுறான். அங்க பாருங்க, ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கான். போய் புடுறா. வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். போடுறான். இப்ப எதுக்கு நீ மத்த இடத்துக்கு மோரெல்லாம் கடிச்சிட்டு இருக்கிற? கொண்டாடா. ஏண்டா, உன் சைஸுக்கு உன் வயசுக்கு எக்ஸசைஸ் தேவைதானா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.